கொஞ்சம் லைட்டா லேக் சில இடத்துல இருந்தது. நிறைய மூவிஸ் அப்படிதானே இருக்கும். அது மாதிரி தான் இருந்தது. மத்தபடி இதுனா இப்போ உங்க வீட்ல ஒரு பொண்ணு பார்க்க வராங்கன்னா எல்லாரும் என்ன பண்ணுவோம், மாப்பிள்ளை ரொம்ப நல்லவனா இருக்கணும்னு எதிர்பார்ப்போம். ஆனா இந்த கதையில மாப்பிள்ளை வெட்டு குத்து அடித்தடி ரவுடியா இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குற ஒரு மாமனார். அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி தான் இப்போ தெரிஞ்சிருக்கும் கதை. நம்ம என்ன திங்க் பண்றோமோ அதுதான் அந்த பாட்டையும் கொடுத்துருக்காங்க. கனெக்ட் ஆகும். இப்படிலாம் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம என்டர்டைன்மெண்ட் ஆக போது பிளஸ் என்னது 5+ OTTs 800+ பிளாக்பஸ்டர் மூவிஸ் அதுவும் 1+2+3+ மல்டிப்ளஸ் லாங்குவேஜஸ்லயா எக்ஸ்க்ளூசிவ் மூவிஸ் பிராண்ட் நியூ வெப் சீரிஸ் இன்ட்ரெஸ்டிங்கான ஷார்ட் மூவிஸ் வாவ் இதுல இவ்ளோ பிளஸ் இருக்கா இதுல இருக்க ஒரே ஒரு மைனஸ் அதுவும் நமக்கு பிளஸ் தான் மத்த எல்லா ஓடிடியை விட மைனஸ் பிரைஸ் இல்ல அதுவும் ஒரு நாளுக்கு ₹1 தான் ஓடிடி பிளஸ் டவுன்லோட் பண்ணி நான் என் சந்தோஷத்தை பிளஸ் ஆக்கிட்டேன் அப்ப நீங்க OTT பிளஸ் இது ஆல் இன் ஒன் ஆப் உடனே டவுன்லோட் பண்ணுங்க ஓடிடி பிளஸ் இதுல எல்லாமே பிளஸ் வாப்பா காமெடி நல்லா இருந்தது. ஏன்னா இப்போ இந்த படத்துல ஒரு டிஃபரெண்டான காமெடின்னு சொன்னாங்க. ஸோ அது நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கா? ஆமா, டிஃப்ரெண்டான ஸ்டோரி லைன். அது ரொம்ப நியூவா இருந்தது. நல்லா காமெடியா தான் இருந்துச்சு. அது தியேட்டர்ல பார்க்கும்போது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குதா? டிஃபரெண்டான ஆமா இருக்குது. ஆமா, ஸோ இந்த படத்துல நக்குலோட பெர்ஃபார்மன்ஸ், நக்குல் சூப்பரா பண்ணியிருந்தாரு. இந்த படம் ட்ரைலர்ல ஒரு எக்ஸ்பெக்டேஷன் பண்ணாங்க. ஓகே, ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷன் இந்த படத்துல அதே மாதிரி தான் இருக்கு. படம் லேகெல்லாம் இல்லையா? கொஞ்சம் லைட்டா லேக் சில இடத்துல இருந்தது. நிறைய மூவிஸ் அப்படிதானே இருக்கும். அது மாதிரி தான் இருந்தது. மத்தபடி மனசுல ஒரு விஷயம் டிஃபரெண்டா காட்டிருப்பாங்க. அதை அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க படத்துல. ஆமா, அது ஆக்சுவலி நம்மளுக்கு கொஞ்சம் ரிலேட் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இப்போ அப்படிதானே இருக்கு. ஸோ படத்துல நடந்த விஷயத்தை தான் டிஃபரெண்டா காட்டியிருக்காங்களா இல்லை எப்படி? இல்ல, இனிமேட்டு எப்படி இருக்க போதோ அப்படி காட்டியிருக்காங்க. லைக் இனிமேல் ரொம்ப பேட் பீப்புள் தான் அதிகமா இருப்பாங்க, நல்லது பண்றவங்க யாரும் இருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அதுதான் காட்டியிருப்பாங்க. சாங்ஸ் எல்லாமே மற்றபடி சாங் சூப்பரா இருந்துச்சு. ஜிவி பிரகாஷோட ஒரு சாங் ரொம்ப நல்லா இருந்தது. படத்தை ஃபேமிலியா என்ஜாய் பண்ண முடியுமா? ஆமா, ஃபேமிலியா. வாஸ்கோ ட காமா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மூவி, எல்லாருமே தேட்டரில் வந்து பாருங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டான அட்டம்ப்ட். தேர்ட் விஷனில் ஒரு படத்தை பார்க்குறவங்க, அதாவது கலியுகம் அப்படின்னு ஒரு 100 இயர்ஸ் கழிச்சு மேபி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேபி த்ரூ த பாதை, அந்த பாதையில் நம்ம இருந்துட்டு இருக்கோன்றத ஒரு சொல்கிற படம் தான் நினைக்கிறேன். லைக் நக்குல் சார் ஆக்டிங் நல்லா இருக்கு. ஓவராலாக இந்த படத்தை வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ரொம்ப நல்லா இருக்கு. செகண்ட் ஆஃப் அந்த அளவுக்கு புரியாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து பொறுமையாக பார்க்கணும் படத்தை பொறுமையாக பார்த்தீங்கன்னா அந்த கதை புரியும். எனக்கு வந்து என்னன்னா, இந்த கதையை எப்படி சொல்றதுன்னா, இப்போ உங்க வீட்டில் ஒரு பொண்ணு பார்க்க வராங்கன்னா எல்லாரும் என்ன பண்ணுவோம், மாப்பிள்ளை ரொம்ப நல்லவனா இருக்கணும்னு எதிர்பார்ப்போம். ஆனால் இந்த கதையில மாப்பிள்ளை வெட்டு குத்து அடித்தடி ரவுடியா இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குற ஒரு மாமனார். அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி தான் இப்போ தெரிஞ்சிருக்கும் கதை என்ன சொல்ல வந்துச்சுன்னு. ஸோ இந்த மைண்ட் செட்டோட இந்த படத்தை போய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த படம் புரியும். இந்த கதை எல்லாருக்குமே புரியும். ஃபேமிலியோட வந்து உட்காந்து பார்க்கலாம், ஜாலியாக இருக்கும். நிறைய காமெடியன்ஸ் இருக்காங்க. சூப்பராக ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒர்க் அவுட் ஆயிருக்கும். ஆனால் செகண்ட் ஹாஃப்ல அந்த காமெடி ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்றது என்னோட கருத்து. ஓவராலாக ஓகே, ஒரு வாட்டி உட்காந்து படம் பார்க்கலாம் தாராளமாக. ஆனால் நிறைய வெட்டு குத்து படங்கள், அண்ணன் தம்பிங்களை பழி வாங்குற படங்கள், அண்ணன் தம்பிங்களே கொலை பண்ணிக்கிற படங்கள், குடும்பத்துக்குள்ள கலகம் ஏற்படுத்துகிற படங்கள்லாம் வரும்போது பெட்டர் இந்த படம் ரொம்ப நல்ல படம் தான் அதுக்கு கம்பேர் பண்ணும்போது. வாஸ்கோ ட காமா படம் சூப்பரா இருக்குண்ணா, ரொம்ப நல்லா வந்திருக்கு. டைரக்டர் நல்லா பண்ணியிருக்காரு, ஹீரோ சாரும் நல்லா பண்ணியிருக்காரு. நல்ல ஒரு கம்பேக்கா இருக்கும் அவங்களுக்கு. இயக்குனராக பார்த்துருப்போம். நம்ம செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே கேஎஸ் ரவிக்குமார் தான் சார் தான் பார்க்கலாம். எங்கே பார்த்தாலும் அவராக தான் இருப்பார். இதில் டபுள் ஆக்ஷன் பண்ணியிருக்காரு, நல்லா வந்திருக்கு. ஒன்று வந்து ரொம்ப போல்டான கேரக்டர், ஒன்று வந்து ரொம்ப சாதுவான கேரக்டர். டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப நாளைக்கு அப்புறம் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆமாம், மை லைஃப் மை ரூல்ஸ்னு நமக்கு எல்லாருக்கும் பர்சனலாக கனெக்ட் ஆகிற சாங் தான். இதில் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லப்போனால் அந்த சாங் ரொம்ப வைரல் ஆகும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா எல்லாருக்குமே மை லைஃப் மை ரூல் தான். நம்ம என்ன திங்க் பண்ணுறோமோ அதுதான் அந்த பாட்டையும் கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கும். தப்பு நடக்காத இல்லைல்ல, எல்லா இடத்துலையுமே நடக்குது. நமக்கு தெரிஞ்ச நிறைய தப்புகள் நடக்குதுல்ல, அதை தான் டைரக்டர் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக கொண்டு போயிருக்காரு. பட் அது வந்து இப்போ ரியல் லைஃப்பில் நடக்குதா, வெளியே மட்டும்தான் நம்மளாம் நல்லவங்கன்னு சொல்லி சுற்றிடும். நமக்கு பர்சனலாக தெரியும்ல,
அந்த மாதிரி அவர் ட்ரை பண்ணியிருக்காரு. நல்லா இருக்கு, பெஸ்ட்டாக நல்ல ஸ்கிரிப்ட். பட் கொஞ்சம் இன்னும் நல்லா ட்ரை பண்ணிக்கலாம் ஸ்க்ரீன் பிளேல. படத்துல வந்து நிறைய காமெடியன்ஸ் இருக்காங்க. சிரிப்பு சத்தம் வருதா? நிறைய காமெடி இருக்குன்னா நம்ம ஒரு ரீல்ஸாக பார்க்கும்போது சிரிப்பாக இருக்கும். ஆனால் படமாக பார்க்கும்போது நமக்கு கண்டினியூட்டி மிஸ் ஆகுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஆனால் நல்லா இருக்கு பார்க்கும்போது. ஃபன்னாக எதிர்பார்க்குறவங்க ஒரு டைம் போய் பார்க்கலாம் ஃபேமிலியோட. ஸோ வந்து ரியாலிட்டி என்னமோ அதை வந்து காட்டியிருப்பாங்க. ஸோ இப்போ கெட்டவங்களுக்கெல்லாம் வந்து நிறைய இது பண்ணுறாங்க, ஸோ நல்லவங்க தான் நிறைய பாதிக்கப்படுறாங்க. அதை வந்து மெயினாக கான்செப்டாக வச்சு பண்ணியிருக்காங்க. கான்ட்ரோவர்சிகள் அக்செப்ட் பண்ற மாதிரி என்கேஜிங்கா இருந்துச்சா? எல்லாம் அக்செப்ட் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. நமக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும்ல, ஸோ பார்க்கும்போது புரியும் எல்லாமே. ஸோ நமக்கு நிறைய விஷயம் கனெக்ட் ஆகும், இப்படிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி. நிறைய காமெடி வந்து படத்துல காட்டியிருக்காங்க. படத்தோட காமெடியா பார்க்கும்போது என்ஜாய் பண்ணீங்க காமெடி சீன்ஸ் எல்லாமே ஒர்க் அவுட் ஆயிடுச்சு, சூப்பராக இருந்துச்சு. படத்துல ஒரு கருத்தை சொல்ல வராங்களா? அதான் சொல்லிட்டேனே, இப்போ நல்லவங்களுக்கு காலம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்களே, அது மாதிரி. எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. நக்குல் நல்லா பண்ணியிருக்காங்க. கேஎஸ் ரவிக்குமார் சாரோடது பயங்கரமாக இருக்கும். மியூசிக் சூப்பராக பண்ணியிருக்காங்க. மியூசிக் கண்டிப்பாக பார்க்கலாம், சூப்பராக இருக்கும். டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்காங்க, நல்லா வந்திருக்கு. காமெடியெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குன்னு சொல்றாங்க நிறைய பேர். அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆயிருக்கா காமெடி? ஓகே, ஆயிருக்கு பார்க்கணும். நகுலோட முன்னாடி படம் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும். இந்த படம் அந்த வகையில் இந்த படத்தில் வந்து இது ஒரு கம்பேக் மூவின்னு சொல்ல முடியாது. படம் நல்லா இருக்கு, பார்க்கலாம். சாங்ஸ் எல்லாம் எப்படி பண்ணியிருக்காங்க? மியூசிக் ப்ளஸ் தான். மியூசிக் பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்கு. ரெகுலர் மற்றபடி மற்ற கேரக்டர்ஸோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. மேக்ஸிமம் பெஸ்ட் கொடுத்த மாதிரி தான் இருக்கு. காமெடியெல்லாம் நல்லா கன்வே ஆயிருக்கு. ட்ரெய்லர்ல ஒரு விஷயம் காட்டியிருக்காங்க. அது படத்துலயும் டூ டிராவல் ஆகுதா? இல்லை, ட்ரெய்லர் ஆக்சுவலாக பார்க்கல நான். படம் தான் டைரெக்டாக பார்த்தேன். கான்செப்ட் பார்த்தா நியூவாக புதுசாக ட்ரை பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு பார்க்க. பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கு. மியூசிக் நல்லா இருக்கு. பாட்டு பெருசாக இல்லை, சும்மா ஒரு பேக்ரவுண்ட் சாங் மாதிரி தான் வந்தது. டைரக்ஷன் ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு சுமாராக பண்ணியிருக்காங்க. இதை கேட்டுட்டு என் மேலே காண்டாவாதீங்க, இது இந்த அக்கா தான் சொல்ல சொன்னாங்க, நான் சொல்லிட்டேன். சத்தியமா அதுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. மூவி நல்லா இருக்கு, பார்க்கலாம். மியூசிக் ஓகே. இல்லை, இதில் காமெடி ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் காமெடி அந்த அளவுக்கு இல்லை. ஓகே, எல்லாம் நிறைய ஆர்டிஸ்ட்லாம் போட்டிருக்காங்க. ஆமாம், நானும் ஒரு சீன் பண்ணியிருக்கேன். இல்லை, எல்லாரோட போர்ஷன்ஸும் நிறைய ஆக்டர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. நிறைய பேர் இருக்காங்க. எல்லாருமே ஒரு பாசிங் க்ளவுஸ் மாதிரி டக்கு டக்குன்னு மூவ் ஆயிடுறாங்க. இதில் ரொம்ப நேரமாக ஸ்டேயாக இருந்து பண்ணியிருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா கேஎஸ் ரவிக்குமார் சார். ஸோ அந்த போர்ஷன்ஸ்லாம் நல்லா இருக்கு. இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் எடுத்து பண்ணியிருக்கலான்றது என்னோட கருத்து. அதான் சொன்னாங்களே, ஸோ நேர்மையாக வாழ்ந்தால் அந்த அளவுக்குலாம் இருக்க முடியாது. இந்த கஞ்சா போதை இந்த மாதிரி சீன்ஸு அந்த மாதிரி இருந்தால் வாழணும். நேர்மையாக வாழ்கிறவங்கள பிடிச்சிட்டு வந்து வாஸ்கோட காமா படம் வந்து வழக்கமான படம் இல்லை. முதல்ல அதான் முக்கியமான விஷயம். அதாவது இப்போ சமீபத்தில் பார்த்திங்கன்னா பேய் படம் எடுக்கிறாங்க, இல்லாட்டி அரசியல் படம் எடுக்கிறாங்க, இல்லாட்டி காலேஜ் லவ் படம் எடுக்கிறாங்க. இந்த மாதிரி படங்களுக்கு இடையே வந்து ஒரு வித்தியாசமான அடிப்படை நோக்கம் கொண்ட படம் இது. இப்போ நம்ம பார்க்குறோம், இப்போ நம்ம நியாயமாக இருக்கோம், அநியாயமாக இருக்கோம், நிறைய சம்பாதிக்கிறான். பார்த்தியா, பக்கத்தில் பொண்டாட்டியே சொல்கிறா, யோ நீ யோக்கியன்னு சொல்கிற, பக்கத்தில் அவன் போய் எவ்வளோ சம்பாதிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி தான். அதாவது இப்போ வந்து ஊழல்ங்கிறது தேசியமயமாக்கப்பட்டது. ஊழல் செய்கிறது தப்பு இல்லை, ஏன்னா ஊழல் செய்கிறவங்களே நம்ம தேர்ந்தெடுக்கிறோம். அது அரசியல். அதாவது ஊழல் இப்போ நம்ம 3000 2000 கொடுத்தா தான் ஓட்டு போடுறோம். அந்த அளவுக்கு இப்போது அரசியலோட நிலைமை ஆயிடுச்சு. ஏன்னா அதை குறைன்னு சொல்ல முடியாது. அந்த ஒரு நாள் அவன் எங்கே போய் சம்பாதிப்பான்? அப்போ அவன் ஒரு நாள் வேலைக்கு அவன் ஓட்டு காசு கேட்குறான். அவன் 5 வருஷம் நான் செலவு பண்ணதுக்கு அவன் சம்பாதிக்கிறான் அரசியல்வாதி. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கலிகாலம்னு ஒன்று சொல்கிறாங்க. கலிகாலம் களி முத்திடுச்சு அப்படின்னு ஐயருங்கெல்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி
இப்போ வந்து அக்கிரமக்காரர்கள் வாழ்கிறார்கள், அநியாயம் செய்கிறவங்க ஆட்சி செய்கிறாங்க, யோக்கியமானவன் அப்பாவியாக இருக்கவன் ஜெயிலில் பிடிச்சி போட்டுறாங்க. ஒன்றும் இல்லை, இப்போ 3000 கோடி அடித்தவன் சாதாரணமாக ஒரு பிளைன், தனி பிளைன் வச்சுக்கிட்டு வெளிநாட்டுக்கு போயிடுறான். அதே ஒரு 5000 ரூபா பேங்க்கில் கடன் வாங்கினா அவனை ஜெயிலில் பிடிச்சி போட்டுறாங்க, அடியும் அடிக்கிறாங்க, அசிங்கப்படுத்துகிறாங்க. இப்படி தான் அதாவது ஏழைக்கு இல்லை வாழ்வுங்கிற மாதிரியான சூழ்நிலை இந்த படத்தை பண்ணியிருக்காங்க. அதாவது அநியாயம் செய்கிறவர்கள் எல்லோரும் வெளியே இருக்கிறார்கள், அக்கிரமம் செஞ்சவங்க எல்லாம் நான் ஜெயிலில் இருக்கேன். அதாவது அநியாயம் செய்கிறவங்க வெளியே இருக்காங்க, நியாயமாக நடந்துக்கிறவங்க அப்பாவிங்க எல்லாம் ஜெயிலில் இருக்காங்க. இந்த கான்செப்ட் தான் இது. இந்த கான்செப்ட் ஒரு கற்பனையான கான்செப்ட் தான், ஆனால் நடந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இது. இப்போ நம்மள நிறைய பேருக்கு இட்லி, தோசை, பொங்கல், வடை சாப்பிடுவோம். ஆனால் இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பிஸ்ஸா, பர்கர், கூல்ட்ரிங்கு இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஆட்களுக்கு இந்த படம் கண்டிப்பாக பிடிக்கும். ஏன்னா எதையாவது வித்தியாசம் பண்ண மாட்டாங்களா அப்படி ஏங்கிக்கிட்டு இருக்கவங்களுக்கு இந்த படம் கண்டிப்பாக பிடிக்கும். நக்குல் வந்து எந்த ஒரு ஹீரோவுமே இந்த கேரக்டர் செய்ய மாட்டாங்க. இந்த கேரக்டரு நக்குல் வந்து இந்த கேரக்டரை செஞ்சாருன்னா அது ஒரு துணிச்சல் தான் சொல்லணும். ஏன்னா எந்த ஹீரோவுக்கு இந்த கேரக்டர் ஒத்து வராது. இந்த படத்தில் இயக்குனர் பல வெற்றி படங்களை விடாது. அதே மாதிரி இந்த படத்தில் வந்து நிறைய இன்னைக்கு நடக்கிறத அப்படியே காமிச்சிருக்காரு டைரக்டர் புதுசு, கேமராமேன் புதுசு. இந்த படத்தில் கேமரா மிக அழகாக இருக்குது. அதாவது நிறைய பேர் என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க, இந்த படத்தில் நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்கன்னாங்க. ஏன்னா அப்போ நான் வந்து டை அடிச்சிட்டு இருந்தேன். இந்த படத்தில் ஒப்பந்தம் பண்ணும்போது இது ஒரு வித்தியாசமான படம்னாரு. அந்த சீனை மட்டும்தான் சொல்லுவாரே தவிர அடுத்த சீன்லாம் டைரக்டர் சொல்ல மாட்டார். படம் வந்து டோட்டலாக வந்து ஒரு மாதிரி இருக்கும். படம் நல்லா இருக்குது சார். வாஸ்கோ ட காமா அதான் பார்த்துட்டு வரேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நகுல் சாரை வந்து கொஞ்ச நாள் இதில் வரல, அவரை வந்து ஸ்க்ரீனில் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் நான் வந்தேன். பட் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது படம். அந்த டீம் வந்து ரொம்ப நல்லா எடுத்திருக்காங்க, யோசித்து பொறுமையாக ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட்டாக எடுத்திருக்காங்க. அதுக்கு நம்ம முதல் பாராட்டு. கூட நடித்த நடிகைகள் அவங்களுடைய பார்ட்டு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் கேஎஸ் ரவிக்குமார் சார் ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணியிருக்காங்க. எதிர்பார்க்கவே இல்லை. அங்கங்கே எங்கே ட்விஸ்ட்டு வைக்கணுமோ அங்கே ட்விஸ்ட்டு வச்சுருக்காங்க. கொஞ்சம் காமெடி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேக் ஆகிற மாதிரி கொஞ்சம் இருந்தது. ஆனால் செகண்ட் ஹாஃப் நல்லாவே இருந்தது. அது புரிஞ்சவங்களுக்கு புரியும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஓவரால் ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் படம், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. இது வாஸ்கோ ட காமா கண்டிப்பாக பார்க்கலாம். ஆமாம், அப்படி தான் இருக்குது. அதனால தான் நான் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்தேன் இந்த படத்தை பார்க்குறதுக்கு. நல்லாவே இருக்குது சார், எந்த இதுவும் இல்லை. ஆனால் இது ஒன் டைம் 2 டைம் பார்த்தா தான் தெரியும். முதல்ல பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கும். 2 தடவை 3 தடவை பார்க்கும்போது தான் அதோடைய உள் கருத்து என்னன்றது புரிய வரும். நல்லா இருக்குது ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் படம் தான். அப்படி மாதிரி இருக்குது. போர் அடிக்குது, தொடர்ந்து காமெடியாக இருந்து போர் தான் அடிக்குது. சும்மா சின்ன ரோல் பண்ணுறாரு, ஓகே தான். அவங்கவுங்க வேலையை பண்ணிட்டு போயிட்டாங்க. டைரக்டர் அவருடைய வேலையை கொஞ்சம் தவற விட்டுருக்காருன்னு சொல்ல முடியாது. டைலாக் பயங்கர மைனஸாக இருக்குது. ரொம்ப ஸ்டாண்டப் காமெடி தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. டைலாக் வைஸாக ரொம்ப கொஞ்சம் மைனஸ் தான். ஸ்க்ரீன் பிளேவும் மைனஸ் தான். ஆக்சுவலி சொல்ல வர வேண்டிய விஷயத்தை வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக சொல்லியிருக்கலாம். வித்தியாசமான முயற்சி வந்து வித்தியாசமாக இருக்குது, ரொம்ப புதுசாக இருக்குது. இல்லை அதெல்லாம் கன்வே பண்ணல சரியா. அதெல்லாம் அவங்க கன்வே பண்ண முடியல. ஒரு நாள் புதுசாக முயற்சி பண்ணியிருக்காரு, பட் கன்வே பண்ண முடியல. ஓவரால் ஒன்ஸ் பார்க்கலாம். மியூசிக் சூப்பர். மியூசிக் நல்லா பண்ணியிருக்காரு. சினிமாட்டோகிராஃபி நல்லா இருந்தது. அதெல்லாம் பெட்டர்மெண்ட். டெக்னிக்கலாக ஓகே, கண்டென்ட்டாக வந்து ரொம்ப லாஸ். லேக்கு தான், அதுதான். ஆமாம், லேக்கு தான். செகண்ட் ஹாஃப்லாம் லேக்கு தான். இல்லை கம்பேக்காக இருக்காது. நக்குல் கம்பேக் பண்ணோன்னா புதுசாக இருக்கணும். இன்றைக்கி இருக்கிற படம்லாம் வந்து மாரி செல்வராஜ், அருண் மாதேஸ்வரன் இவங்களாம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறாங்கல்ல, அது மாதிரி ட்ரை பண்ணணும். இது வந்து கம்பேக்னு சொல்ல முடியாது. இது மாதிரி படங்கள் மக்கள் வந்து சலிச்சிட்டாங்க. சமூக அவலத்தையே வேறு மாதிரி காட்டுறாங்க. இன்றைக்கி புதுசாக காட்டுறாங்க, வேறு மாதிரி காட்டுறாங்க. இது வந்து கம்பேக்லாம் சொல்ல முடியாது. இப்போ உங்க என்டர்டெயின்மெண்ட் ஆக போகுது பிளஸ் 5+ OTT 800+ blockbuster movies 1+, 2+, 3+, multi+ languages
எக்ஸ்க்ளூசிவ் மூவிஸ், பிராண்ட் நியூ வெப் சீரிஸ், இன்ட்ரெஸ்டிங்கான ஷார்ட் மூவிஸ், இப்படி நிறைய பிளஸ். வெயிட், இதுல மைனஸ் ஒரு விஷயமும் இருக்கு. மத்த எல்லா ஓடிடிஸை விட மைனஸ் பிரைஸ்ல ஒரு நாளைக்கு ₹1 மட்டும்தான். உங்க சந்தோஷத்தை பிளஸ் பண்ண போற ஓடிடி பிளஸ் இப்ப உங்க கையில. உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT Plus இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. என்டர்டெயின்மெண்ட்டை பிளஸ் பண்ணுங்க ஓடிடி பிளஸோட.